Hey guys, welcome back to the late night set show with Ramchik family. ஆஹா, கடைசியா ஏப்ரல் 19ஆம் தேதி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டென்ட் எல்லாம் ரெடி, அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம்னு வருவோம்னு. ஆனால் அடுத்த வாரத்துக்கு 60 நாள் நடுவில் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் இவ்வளவு நாள் ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு தப்பா நினைச்சிட்டேன். இப்போ மாத்திட்டாங்க மலேசியா ரூல்ஸ். ஒரு வாரத்தில் 60 நாள் இருக்கு. மலேசியா ரூல்ஸ் படி நான் அந்த அடுத்த வாரம் தான் வந்திருக்கேன். 60 நாளைக்கு அப்புறம் பழமையாக சொல்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை. இந்த நகைச்சுவையை படிக்கும்போது எனக்கே சிரிப்பு வரலை, ஆனால் அவசரத்துக்கு வேறு நகைச்சுவையும் கிடைக்கல. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களே பார்த்து புண்ணியத்தில் பாவப்பட்டு சிரிக்க. அதுதான் ஆசைக்கும் பேராசைக்கும் ரெண்டே வித்தியாசம். நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஆசை, ஆனால் அதுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறது பேராசை. பாருங்களேன், ஜோக்கே கடுப்பாக சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஏன்னா ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை தேடுறேன் சிக்கவே மாட்டேங்குது 2 நாளாக. மற்ற நாளைக்கு சும்மா இருக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல நகைச்சுவையெல்லாம் வரும். அதை மற்ற வீடியோஸில் சொல்லிட்டேன் நான். ஐயோ, ஒரு ஜோக்கு சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு பாருங்களேன் கடவுள் விளையாடிட்டாரு. சரி, பரவாயில்ல. அடுத்தது ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டு அவர் யார் சிங்கருங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க இவங்க. நீங்களும் கண்டுபிடிக்க, பட் கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இவர் பாடகரா? இப்படியெல்லாம் ஒரு பாட்டு பாடியிருக்காரா? ஏன் ஒரு மாதிரியா பாடுறாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த பாட்டை கேளுங்க. எப்படி ஸ்ருதி? மற்றது ரெண்டு பேரும் வந்து சந்தானம் மாதிரியும் இருக்கு, பிரேம்ஜி மாதிரியும் இருக்குன்றாங்க. ஒரு ஆன்சரை லாக் பண்ணுங்க. சந்தானம் தான். ஆரம்பத்துல பிரேம்ஜி வர்றாரு. இல்ல, இதுல சந்தானம் மட்டும்தான். இந்த பாட்டுக்கு ஸ்ரீகாந்த் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீகாந்துக்கு என்னங்க ஆச்சு? ஓகே, ஒரு போதையில ஒருத்தர் பாடுறாருன்னு கூட வச்சுக்குவோம். போதையிலையும் இவ்வளவு கன்றாவியாவா பாடுவாங்க? இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது, ஏன் இப்படி ஒரு படம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இப்படி ஒரு பாட்டு சந்தானம் பாடி ஸ்ரீகாந்த் ஆடி இருக்காரு. தமிழ் சினிமாவில் 100 வருஷ தமிழ் சினிமாவில் இப்படியும் கொடூரங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு தான் சந்தானம் பீக்ல இருந்திருக்காரு. அப்ப பீக்ல இருக்கும் போதே இந்த பீக் சம்பவத்தை பார்த்து விட்டுருக்காரு. ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு எடிட்டிங் எல்லாம் அப்பப்போ பண்ணி அனுப்புவாங்க. அதில் ரொம்ப மாசமாக சொல்லப்போனால் ஒரு வருஷமாக இப்போது என் ஃபோன்லேயே இருந்த ஒரு வீடியோவும் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வீடியோவையும் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு வீடியோவில், பழைய வீடியோங்க இது, பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் 90s போகிறதுக்கு நான் ஓடிடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கு போல இருக்கு. ஒரு சான்ஸ் 90s போய் வாழ்றதுக்கு, 90s போற ட்ரெயின் போகுது. ஓடிடுவேன் நான். இந்த ட்ரெயின் 90s போகுமா? மிஸ் பண்ணிடக்கூடாதான். அப்பா ஏங்க, அடிச்சு சொல்றேன், இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, ஹாரி பாட்டர் மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு மந்திர ட்ரெயின் ஒன்று 90s போகுதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க சார். எனக்கு யூஸ்வலாக இந்த க்ரௌடெல்லாம் பிடிக்காது. இப்போ நான் கேட்க பார்த்தேன், நீ மட்டும் என்ன செய்வான்னு கேட்க பார்த்தேன். மத்தாக்கள் இருந்தால் ஓகே, மத்தாக்கள் வந்தால் வாங்க, எல்லாரும் போவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து நிறையா க்ரௌட் இருக்குது, இத்தனை மணிக்கு அந்த கடை ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லும்போது இவ்வளோ க்ரௌட் உள்ளே போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அது என்ன முடியவா போகுது, இங்கெல்லாம் போட்டோம், நம்ம லாஸ்ட்டாக போகலான்னு. எனக்கு அந்த க்ரௌட் அலர்ஜி. ஆனால் இங்கே மொத்த உலகமே அங்கே வந்து நின்னாலும் இடித்து நெருக்கி உள்ளே போய் இந்த அவர் குத்துன மாதிரி குத்தியாவது அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுவேன் நான். ஐயா, எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம்
இப்படி ஒரு ட்ரெயின் உண்மைக்கும் போகாதா சார் 90s-க்கு? எத்தனை பேர் எங்கள் 90s-ஐ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மலேசியாவில் நாங்கள் இந்த எங்களோட ஒரு அன்றாட வேலைகளை செய்கிற மாதிரி ஒரு vlog ஒன்று போட்டிருந்தோம். அதில் முடி வெட்டிட்டு வந்து குளிச்சுட்டு சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கமே அப்படின்ட்டு நான் அப்படியே சொக்கா போடாமல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சிட்டாங்கல்ல சார். சார் சோஃபால காய போட்டு சோஃபாவில் காய இருக்கு. இந்த மாதிரி குதர்க்கமாக எடிட் பண்ணுறது எப்போவுமே கௌசி பாப்பா தான். ஆமாம், கௌசி பாப்பான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு vlog போட வழி இல்லை. அவர் கண்ணில் மட்டும் இது படும், அதுக்கு ஒரு கவுண்டரை போட்டு நிறைய அனுப்பியிருந்தார். நான் ரியாக்ட் பண்ணணும்னு எடுத்து வச்சேன். எங்கேயோ ஃபைலு மாறிடுச்சு. அதை தேடி எடுத்து அடுத்த லேட் நைட் ஷோவில் கொண்டு வர அடுத்த வருஷம். இப்போதைக்கு இது லேட்டஸ்ட்டாக வந்ததுனால இதை தூக்கிட்டு வந்தேன். இந்த 60 நாளில் நான் பார்த்து என்ன கலகலகலன்னு சத்தம் போட்டு சிரிக்க வச்ச பல விடயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கௌசி பாப்பா மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த அந்த 90s ட்ரெயின் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இந்த க்ரியேட்டிவ் எடிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி சப்ஸ்கிரைபர் அல்லாத க்ரியேட்டிவ் எடிட்டர்ஸும் உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், எப்பேற்பட்ட படம், எப்பேற்பட்ட சீனு எப்படி மாற்றிட்டாங்கன்னு பாருங்க. எப்படி ஏங்க அது எப்பேற்பட்ட படம், அது எப்பேற்பட்ட சீன், அது வாத்தியார் ரங்கா வாத்தியார் எவ்வளோ பெரிய ஆளு. அவர்கிட்ட போய் வாத்தியாரேன்னு அவரை நிற்க வச்சு கிட்ட போய் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இயற்கைக்கு கபிலன் தெரியுமா, ரங்கவாத்தியார் தெரியுமா, வந்தா வச்சுக்கிட்டு போகத்தான் தெரியும். அடுத்தது பாருங்க, சைனாவில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொரட்டை தொல்லை அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு டேப்பு கொரட்டையை கட்டுப்படுத்தும் ஒரு டேப்புன்னு சொல்லி எக்ஸ்பென்சிவான டேப் ஒன்று வாங்கி அதை நைட்டு நீங்கள் வாயில் கொரட்டை விடுற ஹஸ்பண்ட் வாயில் ஒட்டிடுங்க, கொரட்டையே வராது அப்படின்ட்டு விட்டாங்க. இயற்கையாக வர்ற எந்த விஷயத்தையும் எந்த ஹஸ்பண்டாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அங்கே பாருங்க, வாயை மூடிட்டாங்க டேப் வச்சு, படுத்துருவாரு. 2 hours later. சத்தத்தை பாரு. இதுக்கு கொரட்டை சத்தம் எவ்வளவு பரவாயில்ல, நடுச்சாமத்துல சின்ன குழந்தை பிபி ஊதுற மாதிரி பேய் வர்ற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த வைஃப் பார்ப்பாங்க, கடைசி கட்டத்துக்கு தான் நான் டேப்பு வாங்கினேன், இனி டிவோர்ஸ் தான். எக்ஸ்பென்சிவ் டேப்பாலையுமே இவனை எதுவும் பண்ண முடியலைன்னா என்ன பண்ண. ஒரு பேஷண்ட், அவருக்கு அந்த அனஸ்தீசியா அந்த மயக்க மருந்து கொடுத்து அந்த அரை மயக்கத்தில் அரை போதையில் இருக்கிற மாதிரி அரை மயக்கத்தில் ரொம்ப சீவியராக மூக்கில் டியூபெல்லாம் போகுது, ரொம்ப சீவியராக படுத்திருக்காரு. அரை மயக்கத்தில் அவங்களோட பாடி அவங்க கண்ட்ரோலில் இருக்காதுல்ல. அப்போ கூட பார்க்க போன நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நகைச்சுவை சொல்லிவிட்டாங்க. நகைச்சுவை சொல்லும்போது அவருக்கு அந்த அரை மயக்கத்துலையும் வலியிலையும் சிரிப்பு வருது, விளங்குது, சிரிப்பு வருது, அடக்க முடியலை. சிரிப்போட சேர்ந்து இன்னொன்று வருது, கருமா, அதையும் அடக்க முடியலை. எங்க அது எப்படிங்க சாத்தியம்? சிரிக்கக்குள்ள மாடுதானே அதுவும் அப்படி நடக்குமா? அது வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா? நான் இவ்வளவு நாள் விவேக் சொல்ற மாதிரி அது வழி வேற டிபார்ட்மெண்ட் ஒரே உடம்பு இல்ல. அது நான் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நான் யோசிச்சேன், அப்பா அது
நான் நினச்சிருந்தேன் என்னதான் சிரித்தாலும் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, அது பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு பார்த்தா அதுவும் சேர்த்து சிரிக்குது. அப்போ அடக்க முடியாது போல. இவர் சொல்கிறாரு, என்ன டவுட்டு என்கிட்ட கரெக்டாக சொல்லியிருப்பேன், ஐ ஆம் த லிவிங் ப்ரூஃப் வருமுடா. அதுவும் பாருங்க இவர் சொல்றாரு, தம்பி நீ ஓடி பாரு அதுவும் ஓடும், நீ துள்ளி பாரு அதுவும் துள்ளும், நீ அழுது பாரு அதுவும் அழும், நீ கோபப்பட்டு பாரு அதுவும் படும். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது பாருங்க. அவரால் சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு என்னது சிரிப்பே என்ன மருந்து ஏதோ சொல்லுவாங்கன்னு, சிரிப்பே சிறந்த மருந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா வாயாலையும் சிரிக்கிறாரு, சிரிக்கிறவங்க குணமடைய வாழ்த்துக்கள். படிடா பரமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ பாருங்க. அவரோட ஃப்ரெண்டோட பேர் வந்து டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்கு, அதை அவர் ரீட் பண்றாரு. என்ன படிக்கிறா? எட்டாவது. பரத் சொல்லி சொல்ல. பரத் அதுல நருட்டோன்னு எழுதி இருக்கு, இவர் படிக்கிறாரு. அவன் ஃப்ரெண்டு பரத் அந்த டிஷர்ட் போட்டிருக்கான், அது வேற யாரோடைய டிஷர்ட். இவர் NARUTO பரத். அதெல்லாம் தெரியாது. இப்ப இதே சொக்காய நாளைக்கு தினேஷ் போட்டு வந்தான்னா NARUTO தினேஷ். ஐயோ ஐயோ. ஒருத்தங்க பாரிஸோ சுவிட்சர்லாண்டோ எங்கேயோ எனக்கு சரியாக தெரியல, பட் ஒரு நல்ல போஷான ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரிக்கு போய் அங்கே வந்து இந்த பழங்காலத்து பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு அந்த பழைய முறை டிரான்ஸ்போர்ட் இருக்கும்ல, அதுவும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு குதிரை வண்டியில் ஏறி உட்காந்துருக்காங்க. அது ஒரு தெளிக்குது மட்டும் இல்லை. இதுல என்னன்னா அதுக்கு வந்து லூஸ் மோஷன். இருக்கிறது ஒரு குதிரை, நான் வேலைக்கு போவேனாமா சாப்பிட வேணாமா? அவரு கேட்பாரு, இருக்கிறது நீ மட்டும்தான்டா ஒரு குதிரை, நான் சாப்பிட வேணாமா? நான் சாப்பிட்டதுக்கு நான் போக வேணாமா? போனதுக்கு அப்புறம் போவேன்டா. முடியாது டூரிஸ்ட் எல்லாம் போயிடுவாங்க, நானும் போயிடுவேன்டா. கொலைன்னு எப்பா எங்க போயிட்டு நடு ரோட்ல வச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓனர் வந்து கணக்கு இல்லாம ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு. இது போல நம்மளுக்கு ஒரு இதே மாதிரி டெல்லியில நான், பாட்டி, அம்மா, அக்கா, இன்னும் 2 அண்ணனுங்க எல்லாருமா டெல்லிக்கு போயிருங்க. இந்த டைம் ஆக்ராவுக்கு போய் தாஜ்மஹால் பார்ப்போம்னு போயாச்சு. நாங்கள் இருக்கிற ஹோட்டல் டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து எவ்வளோ 2 ஹவர்ஸா? 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் டாக்ஸியில் போகணும். நான் கூட டெல்லிக்கு போன உடனே ஹோட்டல்லேருந்து இறங்கி நடந்து போனால் தாஜ்மஹால் வந்துடும்னு நினச்சேன். அது டெல்லியில் இல்லை, ஆக்ராவில்ங்கிற ஒரு இடத்துல இருக்குன்னு பார்த்தா அது ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது, ராஜஸ்தான் மாதிரி இருக்குது பார்த்தா. அங்கே போகுது, வண்டி போகுது. போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வண்டி போகாதுன்ட்டாங்க. எங்க தாஜ்மஹாலே கண்ணுக்கு தெரியலைன்னா அது நீங்கள் உள்ளே போகணும் சார், இதுக்கு மேலே வண்டி போகாது. சரி இப்போ எப்படி போகிறது, பாட்டியை வச்சுட்டு நடக்க முடியாது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னா இந்த சைக்கிள் ரிக்ஷா, குதிரை வண்டி. இதுதான். சாரி, நம்ம சைக்கிள் ரிக்ஷாவில் எத்தனை பேராக போகிறது. ஒரு குதிரை வண்டி பெரிய சேரியட் வந்து ஒரு நீங்கள் எல்லாரும் போகிற மாதிரி ஒரு வண்டி இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரு. நான் இப்படி தான் உட்காந்துருக்கோம் பின்னாடி. நான் வந்து செகண்ட் ரோ, அம்மா பாட்டி முன்னாடி, வயசானவங்களாம் முன்னாடி விட்டாச்சு ஊழ பார்த்து வாங்கன்னு. நானும் அக்காவும் பின்னாடி, மிச்சம் 2 பேர் அண்ணனுங்களும் எங்களுக்கு பின்னாடி. இப்படி 3 லேயரில் உட்காந்துருக்கோம். முன்னாடி அந்த குதிரைக்காரரு அவரும் குதிரையும் இருக்காங்க. குதிரை இதே போலதான் பின்பக்கம் தான் எங்களுக்கு தெரியுது. குதிரை குண்டியில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கட்டி இந்த கக்குசு வாலி இருக்கு தெரியுமா, அதை தொங்க போட்டிருக்காங்க. குதிரை போகும்போது அதுவும் ஆடி ஆடி வருது. அப்போ அம்மாவும் பாட்டியும் வந்து எதுக்கு வாலி தொங்க விட்டுருக்காங்கன்னுட்டு அம்மாவோட புத்திசாலி அம்மா சொல்கிறாங்க, அது இப்படி நம்ம இதெல்லாம் பார்த்து போனதுக்கப்புறம் டிப்ஸ் போடுவோம்ல, அதில் நம்ம அந்த வாலியில் நம்ம சில்லறை காசு டிப்ஸு போடலாம், இறங்கும் போது போடுவோம். சரி, குதிரையும் பார்த்துச்சு, இறங்கும் போது போடணுமா, ஓட்டுருவா அப்படிங்கிற மாதிரி குதிரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல வேளை அந்த குதிரைக்கு லூஸ் மோஷன் இல்லைன்னா நான் ஆக்ராவுக்கு போய் தாஜ்மஹால் இல்லை என் ஞாபகத்துக்கு இருந்திருக்கும், இது ஞாபகத்துக்கு இருந்திருக்கும். ஆமாம், நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம், தாஜ்மஹால் கிட்ட போகிறோம். இன்னொரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஓட்டம் தான் இருக்குது. கிட்டுக்குன்னு அந்த குதிரை போகும்போது பார்த்தா தொப்புன்னு விழுது.
என்ன சார் ஏதோ ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்தா எங்களை கூட்டிட்டு போகும்போது குதிரை போட்டுக்கிட்டு இருக்கு. அது அந்த வாளிக்குள்ள வந்து அதெல்லாம் எங்களுக்கு அடிக்குது. அதான் அப்ப அந்த சுட சுட போடும்போது அந்த புகையெல்லாம் இவருக்கு அடிச்சிருக்கு. அது எங்க அம்மா சொல்றோம், என்ன உள்ளது சாப்பிட்டு. ஸோ நல்ல வேளை அன்னைக்கு அதுக்கு லூஸ் மோஷன் இல்லை, ஒரு வாளி வச்சிருந்தாங்க. அதனால ஓகே, அன்னைக்கு மட்டும் அந்த குதிரைக்கு லூஸ் மோஷனா இருந்தது, கிழிஞ்சு. அடுத்தது நம்ம ஸ்ரீலங்காவில் கிளம்புல நடந்த ஒரு கூத்துங்க. கிறிஸ்மஸ் டைமில் எல்லா கடை முதலாளிங்க பிஸ்னஸும் அந்த கிறிஸ்மஸுக்கு ஹோர்டிங்ஸ் வைப்பாங்க. அவங்களோட கடையில் இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணுவாங்க. மிட் நைட் டிவாஸ் அப்படின்னு ஒரு கடை. அவங்க யாருன்னா அந்த உள்ளாடங்கியெல்லாம் விற்கிறவங்க. அவங்க பார்த்தாங்க, இப்போ நம்மளும் ஏதாவது கிரியேட்டிவாக வைக்கணுமே, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு என்னடா கிறிஸ்மஸுக்கு பண்ணுறது. ஏங்க இது என்ன யோசிச்சேன், எப்படி யோசிச்சிங்க? XXL XL L M 4 சைஸில் எனக்கு நல்ல சோப்பு சட்டி மட்டும் கொடுங்க சார். என்ன பண்ண போகிறேன்? கொடுறா, நான் வைக்கிறேன்டா உங்கள் கம்பெனிக்கு விளம்பரம். 4 சட்டியை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க அப்படியே தலைகளை திருப்பி விட்டா பாருங்க. டக்குன்னு பார்த்தா நீங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி நம்ம ஸ்ரீலங்கா இந்தியாவில் IPL மேட்ச்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த சியர் லீடர்ஸ்லாம் வந்து ஆடுவாங்கல்ல, அப்போ ஃபாரின்ல இருந்து சியர் லீடர்ஸ் இறக்கியிருக்காங்க. நம்ம DJ என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஏன் இந்த பாட்டை போட்டாருன்னு தெரியல. அவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். ஓ இந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல போயிட்டு அவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். ஓ இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்சால் நீங்கள் சிரிக்காமல் இருங்க. இது வந்து பிலிப்பீன்ஸா தாய்லாண்டான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தாய்லாண்டாக தான் இருக்கணும். கேர்ளும் போயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க, நமக்கு சரியாக தெரியாது. மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க பார்க்குவா அப்படின்னா, நான் உனக்கு ஒழுங்காக தானே ஓட்டினேன், கவட்டையில் கொண்டு கூட பார்க்குறேன் நாய. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் உண்மையில அது லேடின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் எனக்கு சிரிப்பு அடக்க முடியலங்க. திட்டுறாங்க பாருங்க. நல்லா இருக்கு. அடுத்தது பாருங்க, குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து போய் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, 10,000 ரூபாய் உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்ப அழணும், அழுது நடிச்சு காட்டணும். அந்த அழுக தத்ரூபமா இருக்கும் பட்சத்துல இந்த 10,000 உங்களுக்கு தான். ஏன்னா அவன் இஷ்டமும் சொல்ல மாட்டேங்கிறான், நல்லா இருக்கு 10,000 புடிட்டு தர மாட்டேங்கிறான். இவர் பாக்குறாரு, ஒரு சிரிப்பு வருது அவருக்கு. எப்ப என்ன நல்லா இருக்கா இல்லையா நிறுத்த சொல்லுவேயா? ஜோய் 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 என்னங்க ஜோய் ஜோய் ஜோய். அதான் பாருங்களேன், 10,000 கிடைச்சா குழந்தைங்களுக்கு நாஸ்தா வாங்கிட்டு போலாங்கிறதுக்காக என்ன சார் ரசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய மனுஷன் நடுரோட்டில் அழுதுகிட்டு இருக்காரு. ஜோய் ஜோய் கொடுத்து தொலையாது அந்த 10,000. நீங்க மாமரத்து மேல நிக்கும் போது நான் கீழே இருந்து பார்த்தேன். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணேன்? என்ன லவ் பண்றோன்னு சொல்லியா? இல்ல, முதல்ல உங்களுக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்கணும். போட வேண்டியதை போடாம லவ் பண்ண வந்துட்டேன். நீங்க மாமரத்துக்கு மேல நிக்க, நான் கீழே இருந்து பார்த்தேன். அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணி லவ் பண்றேன், உங்களுக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்கணும்.
மரத்துக்குள்ள போய் நீ ஏதோ பார்த்தேன். ஐயோ ஐயோ. அடுத்ததுங்க ஒரு 4 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த 4 வீடியோவிலையும் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் மென் நீங்க பார்க்க போறீங்க. வயசுக்கு இந்த சகவாசம் இருக்கும். அதுவும் அந்த குதிரையோட வாய் வந்து நல்லா கூரா இரும்புல செஞ்சிருக்காங்களா, அது ஸ்ப்ரிங்கு வேற. அவசரத்துக்கு எந்திரிச்சு ஓட முடியல. யோ இறங்கடா அப்படின்றதுக்குள்ள கத 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 கதன்னு சிதைச்சி விட்டுருச்சு. இதே ப்ராக்டிஸ் பண்ணவங்க. இவர் ரோட்ல பண்றவர். நானே குடும்ப பொழப்புக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன என்னைய பார்த்தா எப்படி அது படிக்கட்டு மாதிரி என்ன ஏறி பிரிச்சுக்கிட்டு கத்துறான் மனுஷன். பாருங்க, இன்றைக்கி நான் லீலைகள் வந்து இந்த 60 நாள் இவங்க செஞ்ச லீலைகளை எழுதி கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக இவருக்கு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும். அந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து இவர் அன்றாட செய்கிற வேலைகளுக்கு கூட இசை இல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு ஒயிட் கலர் ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுருக்காரு. அதை போட்டுக்கிட்டு இசையோடையே வாழ்கிறாரு. சில வேலை என்ன பண்ணுவார், அதை போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜெர்மன்லேருந்து சிஸ்டர் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ட்டு சொல்லு அப்பாரா அப்படின்னு நடந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் உங்களுக்கு 2 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். ஒரு வீடு காலையில் எழுப்பி வீடு கூட்டுறாங்க. அப்போ கூட நான் இசையோடு தான் கூட்டுவேன். அங்கே பாருங்க. போறா கூட்டுறா நிற்கிறான். சரி, இது ஒரு நாள் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா இல்லை, கூட்டுறது கூட ஓகே. அன்னைக்கு கீரை பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கூட உங்க வீட்டுல இப்படி யாராவது கீரை பிச்சுக்கிட்டு இருப்பாங்களா சார்? இது நான் எடுத்து வச்ச வீடியோ ப்ரூஃப். அடுத்தது சின்ன ஒவ்வொரு நாளும் ரெண்டமாக 2 பேரும் மாறி மாறி சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், காலையில் எந்திரிச்சு கம்ப்யூட்டரெல்லாம் தொடச்சி கிடச்சி ஆன் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வயரெல்லாம் போட்டுட்டு, அது ஒரு குட்டி ரூம். அந்த குட்டி ரூமுக்குள்ளே வயரெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டஃப் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் அந்த மானிட்டர் CPU அதெல்லாம் ஆன் பண்ணி லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இந்த 2 ஸ்டூடியோ லைட் இருக்குல்ல, அது 2ம் ஆஃபில் இருக்குது. இவங்க உள்ளே வந்தோடனே அதை போடுவோம். ஏசியெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆடி அசைஞ்சு வர்றாங்க. வந்து இவங்க செட்டிலெல்லாம் ஆகுறாங்க. அது வரைக்கும் நான் அப்படியே இருக்கேன். இவங்க போகிறாங்க. இவருக்கு ஆண்டி சுடு தண்ணி வேணுமா, நீ இதை எடுத்து வாங்க. அப்போ மிஸ்டி வந்து உட்காந்தோடனே ஒரு டிஷ்யூ கூட திருப்பி போயிட்டு வந்தோடனே ஐயோ என் மண்டைக்கு க்ரீம் வைக்க மறந்துட்டேன், இருங்க வர்றேன் அப்படின்னு போய் மண்டைக்கு க்ரீம் போயிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகுறாங்க. சரி இப்போ ரியாக்ஷன் ஆரம்பிக்கலாமா? நானும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் பொறுமையாக. புகையுது எனக்கு. இவ்வளோ நேரமாடா வர்றாங்க. வந்து இப்படி கப்பை டீ குடிச்சு தான் இப்படி தான் வருவார். ரூமுக்குள்ளே வரும்போது இப்படி தான் வருவார். வந்து உட்காடுறாரு. சரி ஓகேவா ஓகே தம்பி ஆரம்பிக்கலாமா? மிஸ்டி லைட்டை போடுங்க. மிஸ்டியோட சைடில் இருக்கிற லைட் சுவிட்சை தட்டிருச்சு. ஆமாம் லைட்டை போடுங்க அப்படின்னு. லைட் எரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு சுவிட்சு போட்டுட்டாரு. 1/2 மணி நேரமாக வேக்காட்டில் உட்காந்துருந்துட்டு அம்மா லைட்டை போடுங்கன்றேன். ஒரு சுவிட்சை தட்டுனா மொத்த கரண்ட்டும் போயிடுச்சு. அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. அது லைட்டு அந்த கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அவருக்கு பொருட்டு இல்லை. பக்கத்தில் உட்காந்து என்னடா ஆரம்பிக்கல. எட்டி பார்த்தா லைட்டு சுவிட்சு 2 கட்டை தள்ளி இருக்கு. இந்த பக்கம் மெயின் இந்த கம்ப்யூட்டருக்கு போகும்ல பவர், அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் இருட்டாக்கி போட்டு டீ குடிக்கிறாரு. நம்ம சுவிட்சு போட்டோமே, ஏன் நம்ம பக்கம் இருக்கிற லைட் எரியலைன்னு யோசிக்கல. போட சொன்ன போட்டேன். நான் இவனை திரும்பி பார்க்குறேன். இவர் என்னைய பார்த்து குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க போல. அவர் நினைச்சிட்டாரு நான் டீ குடிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் போல. பண்ணட்டும். நான் யோசிக்கிறேன், இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான்
அப்படியா, பக்கத்தில் வைக்காதீங்க சுவிட்சை, தள்ளி தள்ளி வைங்கண்ணே. அதுக்கப்புறம் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணி அதை அந்த திறந்து வச்சுருந்த டப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதை எடுத்து போட்டு ஆமாம் இவன் பண்ணுற கூத்து இருக்கே. அடுத்தது இவருக்கு இப்போ புதுசாக பாட்டு கேட்குறாருல, பாட்டு கேட்குற வரைக்கும் நல்லா இருக்கும். ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு சும்மா வந்து படுத்திருக்காரு. அன்றைக்கி ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சும்மா அப்படியே சாஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் பாடுறாரு. ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்குது, வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி ஏதோ தாண்டி மெயில் வண்டியிலேன்னு ஏதோ வரும். நல்ல பாட்டு அது. இவருக்கு அதோட முதல் 2 லைன் தான் ஞாபகத்தில் இருக்குது. அதுவும் முதல் லைன் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. 2வது லைன் வந்து அது போடுவான் நம்மளை யாருக்குங்கிறது. வரா பூச்சாண்டி மெழுகு வத்தி. நான் யோசிக்கிறேன், மெழுகு வத்தியா, பூச்சாண்டி எப்படா மெழுகு வத்தியில் வர முடியும், அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு மறுபடியும் வரா பூச்சாண்டி மெழுகு வத்தியே. நான் யோசிக்கிறேன், இவனை யாராவது நிறுத்துக்கல ப்ளீஸ். நான் நினைக்கிறதா அது நீ கண்டுக்கல வேலை செய்யறாங்க. இப்போ எல்லாம் நான் எல்லாத்தையும் கண்டுக்கிட்டு எழுதியும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் போகும், அதாவது ஏஐ கார்ட்டூன் மாதிரி ஒரு விதமான ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டோட பேர் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அந்த ஆர்ட்டில் வந்து மழை பெய்யும் போது வீட்டில் பஜ்ஜி சுடுறது, 90s கேரளா, 90s ஆந்திரா, அப்படி அந்த 90s காலகட்டத்தில் கரண்ட் இல்லாத வீட்டுக்குள்ளே வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோசி வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவாங்க. அது பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். ஒரு நாள் திடீர்னு வந்து, தம்பி நம்மளும் அந்த வீடியோ செய்வோமா, நல்லா இருக்கும். என்ன வீடியோ? அதான்டா அந்த குளூபஸ் வீடியோ. குளூபஸா? குளூபஸ் இல்லைடா, குளும்பியஸ் வீடியோடா. அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன ஹாரி பாட்டர் படத்தில் வர்ற மந்திர பேர்லாம் சொல்லிட்டு இருக்கான், குளூபஸுங்கிறான் குளும்பியஸுங்கிறான். எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா எடுத்து காட்டுறாரு கிப்ளி வீடியோ. அதை கிப்ளின்னு சொல்ல தெரியல, குளூபஸுங்கிறான். அதில் ஏதோ ஒரு ஐ வருமேன்ட்டு போடுறான். ஒரு ஐ ஒன்று வருமே, குளும்பியஸ் குளூபஸ். அந்த குளும்பியஸ் வீடியோடா, குளூபஸ் வீடியோடா, மயிறு வீடியோ சாம இரு அப்படின்னு அதில் ஒரு சிரிப்பு. அடுத்தது ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கு, இப்போ இந்த புது ஃபோன் வாங்கினதுல தான் நிறையா லீலை. அந்த புது ஃபோனில் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹெட்ஃபோன் வந்து சார்ஜில் போட்டிருப்பார், அது சார்ஜ் ஏறுற வரைக்கும். அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார், லவுட் ஸ்பீக்கரில் போட்டுருவார் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அன்றைக்கி மிஸ்டி பாத்ரூமில் இருக்குது, நான் வந்து அந்த என்னோடய எடிட்டிங் ரூமில் இருக்கேன். இவர் வந்து ஹாலில் அந்த மாதிரி கூட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போகுது, அஞ்சலி அஞ்சலின்னு ஒரு பாட்டு போகுது. இவர் அதை கேட்டுக்கிட்டு போகிறார். அப்போ நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம் போய் நான் கதவு சாத்துற சவுண்டு இவருக்கு கேட்டுருக்கு. ஸோ இவரோட மைண்டில் இப்போ நானும் வாஷ்ரூமில் இருக்கேன், மிஸ்டியும் வாஷ்ரூமில் இருக்குது, இவரும் இசையும் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிருக்காரு. நான் வாஷ்ரூம் போயிட்டு இவர் கொஞ்சம் அந்த பக்கம் போய் எதோ எடுத்துகிட்டு வர்ற கேப்போல நான் உள்ளே வந்து உட்காந்துட்டேன் ஒரு ஸ்டூடியோ ரூமுக்குள்ளே. நான் இன்னும் கக்கிஸில் தான் இருக்கேன். சரி நம்ம கொஞ்சம் பாடி பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் பாடுறாரு போல இருக்குது, எனக்கு தெரியலை. நான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த புது ஃபோனில் ஒரு வித்தியாசமான சத்தம். அப்போ நான் யோசிக்கிறேன், ஐயா முந்தா நாள் தானே வாங்கின ஃபோனு, என்ன சார் ஃபோனு பழுதாக போயிருச்சா, ஸ்பீக்கரில் ஏதோ மாற்றணும் போல இருக்கு. ஏன்னா அதில் ஒரு இது ஒன்று வரும் இல்லை, ஒரு ஹம்மிங் வரும்ல, அந்த ஹம்மிங் சித்ராமாவோட வாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புது ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் பழுதாக போய் நீ கக்கஸ்ல. நான் யோசிக்கிறேன், ஐயோ புதுசாக வாங்கின ஃபோனு கரகரன்னு ஆகி ஸ்பீக்கர் டேமேஜ் ஆயிடுச்சு. சித்ராமாட குரல் டைனோசர் மாதிரி கேட்குது. சித்ராமாட குரலே டைனோசர் மாதிரி கேட்குதுன்னா ஃபோன் வாரண்டி இருக்குல்ல. இப்போ மிஸ்டி வந்தோடனே அந்த வாரண்டி எடு. ஆமாம் வாரண்டி எடு அப்படின்னு மிஸ்டி கிட்ட சொல்லணும்னுட்டு பார்த்தா நிற்க மாட்டேங்குது. என்னடா அது, மறுபடியும் சரி நம்மளே இதை ரிப்பேர் பண்ணிடுவோம் கேட்குறேன். அம்மா அப்படின்னோடனே என்னது ஃபோன்லேயே அந்த பாட்டு போகுதுன்னு இவர் இல்லைடா. அப்புறம் ஒரு சிரிப்பு, என்னன்னா அவர் தானா வெட்டி பார்த்தா அவர் படிக்கிறாரு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. காலம் காத்தால டீ குடிச்சிட்டு அப்போதான் காலையில் உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் காலையில் வந்து
டிப்போவில் இருந்து பஸ்ஸை ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படி சத்தம் வந்தா எங்க பாடி காட்டு சும்மா பாடு. இவர் பார்த்தாரா நீ சொல்லலாம் நான் பாடியிருப்பேன், நீ சொன்னோன்னே எனக்கு கூச்சமா இருக்கு நான் பாட மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் பாடும்போது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு காட்டுறேன் சரியா. என்ன தைரியம் இருந்தா அஞ்சலி பாட்டுக்கு கம்மியும் கொடுத்துருப்பாரு. எனக்கு என்ன வருவா அதை பாடுவேன், கேட்ட பாட்டு மனசுல இருந்தா அதை பாட முடியும். அடுத்தது ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரும்போது நீதான் எல்லாம் இவர் இப்போ வருவார். 10 ஆப்பிள் பீசஸ். அப்பப்போ இவருக்கு ஏதாவது இந்த மூடு வரும் சில நேரம். இப்போ இந்த சீசனுக்கு கேரட் 1 கிலோ வாங்கி வச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அதே மாதிரி ஒரு நாள் ஆப்பிள் வாங்கிட்டாரு, நல்ல ஆப்பிள் வாங்கிட்டாரு. ஸோ கொஞ்ச நாள் இவருக்கு அந்த பல்லு வலி, ஸோ எதையுமே ஹார்டாக கடிக்க முடியாது. அந்த டைமில் அந்த ஆப்பிளும் வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நானும் மிஸ்டியும் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுருக்கோம். அவர் பார்க்குறாரு அந்த ஆப்பிள் இப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்த ஆப்பிள் வந்து முடிச்சு சின்னதாக போய்கிட்டே இருக்குது. இவர் பார்க்குறாரு நம்ம பல்லு வலி ஒன்றும் திங்க முடியலை, இவங்க முடிச்சிடுவாங்க போல இருக்க, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு நாள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிஸ்டி எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தது, நான் சாப்பிட்டேன், மிஸ்டியும் சாப்பிட்டுச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு பார்த்தா நாங்கள் போய் டிவி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அம்மா மறுபடியும் கிச்சன்லேருந்து சோறு போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்படி சாப்பிட்டு வர்றாங்க. சோறு வந்து அப்படியே எங்களை தாண்டி போய் அந்த பக்கம் உட்காடுறாங்க. அப்போ நான் கேட்குறேன் மிஸ்டி கிட்ட, இவன் இப்போ சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் கழுவி நம்ம கூட உட்காந்து பேசுனா இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இவனுக்கு அப்நார்மலாக பசிக்குது போல இருக்குது. அப்போ டாக்டர்கிட்ட போகணுன்னுட்டு அம்மா என்ன திருப்பி சோறு சாப்பிட்றீங்கன்னு கேட்டோன்னே, சோறா இல்லையே இப்போ அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு ஆப்பிள் ராது அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, அந்த பீலர் இருக்குல்ல அதை எடுத்து ஆப்பிள் தோலெல்லாம் சீவிட்டு உட்காந்து கருக்குன்னு மொத்த ஆப்பிளையும் பீல் பண்ணி நூலாக எடுத்து அதில் கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் விட்டு நல்லா பிசைஞ்சு சோறு மாதிரி ஆக்கிட்டு பிளேட்டில் போட்டு எடுத்து வந்து இப்படி தின்னுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்டால் இருந்தா நீங்கள் வைக்க மாட்டீங்க, வெட்டி திண்டாத்த ஆப்பிளா குழைச்சி அடிக்கிறது ஆப்பிள் தாண்டான்னு சோறு மாதிரி பிழைச்சி தின்னுக்கிட்டு இருக்காங்க ஆப்பிளை. இதாவது பரவாயில்ல ஓகே. ஆப்பிளை அந்த ரகத்தை மாற்றி ஆப்பிளாவே சாப்பிட்டாரு. இன்னொரு நாள் இவருக்கு அந்த கிராக்கர் பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இப்போ கிராக்கர் பிஸ்கட் வாங்கி டப்பாவில் போட்டு வச்சு அப்பப்போ டீ டைமுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இவருக்கு எப்போயாவது போர் அடித்தாலோ என்ன செய்யறதுன்னு தெரியலைனாலும் 2 கிராக்கர் பிஸ்கட் எடுத்து கடிச்சு அவர் பசியை போக்குவார். அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு விதமாக உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க கிராக்கர் பிஸ்கட்டை. என்ன இது அப்படின்னு பார்த்தா இவன் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியலைங்க. கிராக்கர் பிஸ்கட்டை எடுக்கிறான், துவைக்கிறான், சாப்பிட்றான், எடுக்கிறான், துவைக்கிறான், சாப்பிட்றான். நீங்கள்லாம் எதில் துவைப்பீங்க? டீயில் துவைப்பீங்க, மிஞ்சி போனால் சுடுதண்ணிலையாவது துவைச்சி திம்பிங்க. அது கிராக்கர் பிஸ்கட்டு, உப்பு பிஸ்கட்டு. அதை எடுத்தா மீன் குழம்புக்குள்ள விட்டா எடுத்து திங்கிறான். கிராக்கர் பிஸ்கட்டும் மீன் குழம்பு நல்லா இருக்கும். எனக்கு இங்க உள்ள ஒரு என்ன ஃப்ரெண்டு தான் அவங்க காட்டி கொடுத்தது, இப்படி சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும். இவரோட ஒரு ஃப்ரெண்டு தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்கட்டும் மீன் குழம்பு தின்னுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னடா நான் அவனை கேட்குறேன், நல்லா இருக்கும் இந்த நீ தின்னு எனக்கு விட்டுறான், போ அந்த பக்கமாக ஓடி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு நாள் தம்பி நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் விளாக் பண்ணணும்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு விளாக் பண்ணுவோம்டா. சரி போவோம். எங்கே போய் சாப்பிட்றது? அது பிரிக்ஃபீல்டில் அது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். யார் அது? பஜ்ஜர் பாயா? யாருக்கு அது பஜ்ஜர் பாய்? அவர் ஃபேமஸாக துபாயிலெல்லாம் இருப்பார், மலேசியாவிலையும் கடை திறந்துருக்காரு. அதுவும் அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ அந்த டைமுக்கு தான் நம்ம போகணும். யார் வந்திருக்கா? பஜ்ஜர் பாய் தெரியாதா? பஜ்ஜர் பாயா? யாருக்கு அது பஜ்ஜர் பாய்னு பார்த்தா ஜப்பர் பாயா. நான் சொன்னேன் நீ அவர் பேரை ஒழுங்காக சொல்லு, அப்புறம் அவர் மலேசியாவுக்கு வந்தால் போய் பார்ப்போம்ட்டு. அவர் இன்னைக்கு வரைக்கும் பஜ்ஜர் பாய்க்கு தான் போவேன்னு நிற்கிறார். இதை ஜப்பர் பாய் கேட்டால் எவ்வளோ கோவப்படுவார். அவரோட போய் பேசணும், ஃபோட்டோ எடுக்கும். அதுவும் சொல்கிறாரு, நான் போய் பஜ்ஜர் பாயோட ஃபோட்டோ எடுக்கலை, நீ பேர் ஒழுங்காக சொல்லு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஹோல்டில் வச்சுருக்கேன் அவரை கூட்டி போ. அடுத்தது இவங்க 2 பேரும் ஒன்றா பழகி இவரோட குணம் இவருக்கும் தொத்தி போயிருக்கு. அன்னைக்கு நான் இப்படி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 சைடில் இவங்களும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா உட்கார வேண்டியது தானே. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி திரும்பினா அம்மா, இப்படி திரும்பினா மிஸ்டி. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி திரும்புகிறேன், அங்கே ஏதோ முக்கியமான ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு.
சரவணன் டி கோட்ஸ் ஏதோ சீரியஸான ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் ஏன் சும்மா இருப்பாங்க? நான் யோசித்தேன், இவன் ஏன் அழுவுறா அப்படின்னா கண்ணு இங்கே இல்லை இருக்குது, இப்படி இல்லை தொடக்கணும் என்ன பண்ணுறான் ஒன்று பார்த்தா இவர் சும்மா இருக்கிற டைம் இல்லை, கை சும்மா தானே இருக்குது. அவரை பார்த்துக்கிட்டு நான் வந்து ஏய் என்ன என்ன நான் என்னடா என்ன என்ன பண்ணுற பேசியல் என்ன பேசியல் தொங்கி போச்சுல்ல, இப்படி 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 பண்ணுனா அது மேலே வந்துடும். இப்படி 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 பண்ணி மேலே வந்தால் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸுக்கெல்லாம் வேலை இருக்காது, எல்லாரும் தேய்ச்சிக்கிட்டு திரிவாங்கல்ல. கொஞ்சமாவது மேலே போகும் சொல்ல நம்ம 1000 வாட்டி பண்ணுனா அதில் ஒன்று வேலை செய்யாதா? இவர் டிக்டாக்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க, இந்த கரண்டியாலையெல்லாம் செய்கிறாங்க. இவர் அடுத்தது கரண்டியால செய்கிறாங்களா? இவங்க வலிச்சு போட்ட கரண்டில தான் நம்ம சோறு திங்க அல்லணுமா? எவனாவது கரண்டி எடுத்து அப்படி பண்ணுனீங்க வச்சுட்டு பார்த்தீங்களா? கரண்டியை போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கிட்டு இப்படி இப்படி தேய்க்கணுமா? சரி, இந்த பக்கம் இப்படி ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்து சரவணன் டிக்கோட்டை இதாக போய்கிட்டு இருக்கு. இப்படி திரும்பினேன், இவரும் பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவனுக்கு நம்ம சரியான டைமுக்கு சோறு கேட்கறது சன்குயிக்கெல்லாம் கேட்பான், வாங்கி கொடுப்போம். இப்போ போய் பசி பசி நடிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பார்த்தா இங்கே. நான் யோசிப்பேன், நம்ம அவனை ஒழுங்காக மோட்டிவேட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு. அவனே அவனை தட்டி கொடுத்துட்டு இருக்கான். என்னோட பார்த்தா டக்குனுக்கு அவரோட டிவி பார்த்துக்கிட்டே டக்குனு என்ன நினச்சாருன்னு தெரியல, அக்களை தட்டுறான். அக்களை தட்டினோட தான் எனக்கு டவுட்டு, இல்லை இவன் பசியிலையும் இப்படி தட்டலை, மோட்டிவேஷனுக்கும் தட்டலை, அக்களை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன அவனே என்ன என்ன பண்ணுற? அது சக்கரங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னத்த எழுப்புற கையில் அதான் இங்க சக்கரத்தை எழுப்புற, அதுக்கேட்டி உடனே நீயே அடிச்சுக்கிற. இது டிக்டாக்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அவனே போட்டு அடிப்பாங்க, மண்டையை போட்டு அடிச்சுக்குவான், இப்படி இப்படி அடிப்பான், அவனை குத்திக்குவான். என்னன்னு கேட்டால் சக்கரங்கள் எழுப்புறாரா? நீ அடிக்கிற இடத்துல எல்லாம் சக்கரை இல்லவே இல்லை, நீ என்னத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கியோ? கண்டது கடியதை பார்க்க வேண்டியது, வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க பாரு. இவருக்கு இப்போ எல்லாம் தொங்கி போச்சே தூக்கணும்னு கவலை, இவருக்கு சக்கரங்களை எழுப்பிட்டோம்னா எனர்ஜியாக இருக்கலாம். எனக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடும். எனக்கு எனர்ஜி வந்தால் தானே நான் தப்பிக்க முடியும் இவங்ககிட்ட இருந்து. எப்படியா அந்த குடும்பத்தை விட்டு ஓடிடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அதான் அப்புறம் மிஸ்டி என்ன பண்ணுவாங்க, கட்டில் உட்காந்துருவாங்க, காலை நீட்டி பப்பரை பேன் உட்காந்துட்டு, என்ன மிஸ்டி பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க, வாக்கிங். எப்படி இடுப்புக்கு கீழே கட்டில் நல்லா பப்பரை பேன் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுள் உட்காந்து, இடுப்புக்கு மேலே மட்டும் இப்படி இப்படி செஞ்சால் வாக்கிங்க. காலும் சேர்ந்து நடக்கணும், அதுக்கு பேர் தான் வாக்கிங். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்னன்னா ஸ்ட்ரெச்சிங். இந்த விரலில் சொடக்கு எடுக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சிங். அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ்டிக்கு வந்து சின்ன வயசில் ஒரு ஹிந்தி படம், அந்த காலகட்டத்தில் வந்து குச்சு குச்சு ஹோத்தாகே படம் ரொம்ப பிடிக்கும். அதில் வர்ற கஜோலோட ஹேர் ஸ்டைலு அது ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை அந்த டைமில் நிறையா வாட்டி திருப்பி திருப்பி பார்த்துருக்காங்க. அதில் இந்த குச்சி குச்சி ஹோத்தாகே அந்த பாட்டு மட்டும் மிஸ்டிக்கு நல்லா தெரியும். நான் நிறையா ஹிந்தி பாட்டெல்லாம் கேட்பேன், மற்ற இப்போ புதுசாக வந்த ஹிந்தி பாட்டு, பழைய ஹிந்தி பாட்டெல்லாம் கேட்பேன். அப்போலாம் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். குச்சு குச்சு ஹோத்தாகேன்னா வந்துடுவார், வந்து உட்காந்துருவார். ஒரு நாள் நான் அப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவர் அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். இவர் டிவியில் உட்காந்து இந்த ஹிந்தி பாட்டு கேட்குறாங்களாம். இப்போ நம்மளோட பிளேலிஸ்ட்டு, எனக்கு இந்த பாட்டு தெரியும் பார்த்தியா, இந்த பாட்டை நான் கேட்குறேன் அப்படின் போது நம்ம எதிர்பார்ப்போம்ல, நம்ம அந்த பாட்டு கேட்குறோம், இந்த பாட்டெல்லாம் கேட்குறானே பெரிய ஆளு போல் இருக்கோம் நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கணும். இவர் மைண்டில் இப்போ ஹிந்தி பாட்டு கேட்டால் பெரிய ஆள், அந்த தமிழ் பாட்டுலாம் இல்லாமல் இங்கிலீஷ் பாட்டும் கேட்குறது இல்லை. இப்போ இருக்கிறேன்னா இப்போ ஹிந்தி பாட்டு கேட்டால் பெரிய ஆள். இப்போ நான் சைடில் உட்காந்துருக்கேன், இப்போ என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இவர், எனக்கு முன்னாடி கொஞ்சம் கெத்து காட்டணுமா. அப்போ நான் ஒன்றும் கவனிக்காத மாதிரி இப்படி ஃபோனை நோண்டிக்கிட்டு சைடால் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவன் கூத்தெல்லாம். இவருடைய ரிமோட்டை கையில் எடுத்தார், என்னைய பார்க்குறாரு, நான் பார்க்குறேன், நான் பார்க்கல. இவர் சவுண்டு கூட்டுறாரா, எனக்கு கேட்கட்டு வேணும், அது போகுது. நல்லா இருக்கும். இவர் பார்த்தா சரி வரல. அதில் பார்த்தா குச்சி குச்சி பார்த்தாயே வரப்போகுது. மிஸ்டர் பீட் மாதிரி இவர் குறுக்கால வந்து இப்படி கொஞ்சம் சாஞ்சிட்டாரு காது கிட்ட, குச்சி குச்சி பார்த்தாயே அப்படின்ட்டு
என்னன்னா பத்தியா நான் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுறேன்டா, என்னைய திரும்பி பாரு, பார்த்து மெச்சு, பரவாயில்லையா ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுறியா அப்படின்னு. நான் ஏன் கழுதைன்னு கணக்கு எடுக்கல, ஏன்னா இந்த ட்ரிக்ஸ் எனக்கு தெரியும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீ வேற யாருக்கிட்டே தான் போய் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பாட்டுக்கு லிப்சிங் பண்றாராம். குச்சி குச்சி பார்த்தாவே முடிஞ்சு போச்சு, சத்தமா பாடியாச்சு, அடுத்த லைன் தெரியாது, அது போதும். பாடி வைக்கிறான். நான் கடைசியில முடியாம என்ன உனக்கு அப்போ உடனே இது நான் சின்ன வயசுல பார்த்த படம் தெரியும்படி 1000 வாட்டி சொல்லிட்டேன், வேற போடு அப்படின்னு ஒன்று தான் வேற பாட்டுக்கு போனேன். இந்த குச்சு குச்சு ஓத்தாயை வச்சுக்கிட்டு ஆமா இவரு ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. இந்த கதை இப்போ 1003 தானே சொல்றேன். இங்க பாரு, ஹிந்தி பாட்டு கேட்டாலாம் பெரிய இது கிடையாது, சரியா பேசாம இருக்குன்னு. இவர் பாத்தியா, ஏய் என்னையா நக்கல் பண்ற, ஓ அதை விட இது பரவாயில்ல. இப்ப பாருங்க மிஸ்டி வந்து உடனே நீ என்னைய கலாய்க்கிறியா, ஹிந்தி பாட்டு கேட்டா பெரிய ஆள் இல்லையா, உங்க அம்மா மாதிரி சொல்றதுக்கு ஓகே பண்ணணும். இவருக்கு கௌரவ குறைச்சு அதான் இவன் வந்து எடுத்து கொடுக்குறான் அஞ்சலி அஞ்சலின்னு. குச்சு இங்க பாருங்க, குச்சு குச்சு ஓத்தாயில அந்த ஹீரோயின் பேர் அஞ்சலி, மிஸ்டி சொல்லுது அஞ்சலி அஞ்சலின்னோடனே அங்க ஒருத்தருக்கு பயம், ஐயோ இதுக்கு முன்னாடி தானே நம்ம அஞ்சலி அஞ்சலி பாட்டுக்கு அசிங்கப்பட்டோம், அதைத்தான் போட்டு கொடுக்குது போல இருக்கு, அதுக்கு தான் போட்டு கொடுக்குதுன்னு இவர் டக்குன்னு அவசரப்பட்டு நான் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பாட்டெல்லாம் கேட்பேன். பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸா, அவங்களே அழிச்சு போய் டைனோசர் கண்டத்தோட அழிச்சு போயிட்டாங்களே. அதான் இவருக்கு பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் அந்த 90s இருந்த ஃபேமஸான பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பாட்டெல்லாம் பிடிக்கும். ஆனா மிஸ்டி மாதிரி எங்க பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பாட்டு ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ஒரே ஒரு பாட்டுல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் தெரியும். அது என்னன்னு சொல்றேன், அதை இவர் படிச்சு காட்டுவார். Get down, get down, get down. ஏன்னா சின்ன வயசுல நான் டான்ஸ் கிளாஸ் போகும்போது அந்த கெட் டவுன் பாட்டுக்கு எங்க மாஸ்டர் டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுப்பாரு. அப்ப இவர் அங்க தண்ணி கேன் போட வந்தாரு. அப்போ உட்காந்து அந்த பாட்டை லூப்பில் கேட்டு கெட் டவுன் மட்டும் இவருக்கு நல்ல மனப்பாடம். இப்போ அந்த கெட் டவுன் மட்டும் இவருக்கு எப்படி குச்சி குச்சி ஓத்தாய மட்டும் தெரிஞ்சோடனே நான் பெரிய ஹிந்தி பாடகி மாதிரி, இவருக்கு தெரிஞ்சது கெட் டவுன் மட்டும். அதுக்கு விட்டானே ஒரு ஃபீலா, என்ன அஞ்சலி நான் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் எல்லாம் கேட்பேன் அப்படின்னா அவனுக்கு என்னன்னு தெரியுமா, அவருங்க இந்த சங்கீதம்னு வந்தா இவங்களுக்குள்ள போட்டி. ஒவ்வொரு வந்து குச்சு குச்சு ஓத்தாக, இவர் இவர் குச்சு குச்சு ஓத்தாக இவர் தான் போட்டி போய்கிட்டு இருக்கு. அம்மா சொல்றாங்க, ஏய் என்ன ரொம்ப நக்கல் பண்ற, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியுமா, ஜஸ்டின் ஜாக்சன் தெரியுமா உனக்கு? ஜஸ்டின் ஜாக்சனா? ஜஸ்டின் ஜாக்சன் யார் அது? இங்க பாருங்க, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு, அதுவும் கேப்பேன்டா நானு, ஜஸ்டின் ஜாக்சன் ஒருத்தர் இல்லவே இல்லை. நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் அந்த பாட்டு. அப்ப யாரு இந்த வீட்டுல மைக்கேல் பீபர் பாட்டு கேக்குறீங்க? அப்படி ஒரு ஆளே இல்ல. மைக்கேல் பீபர் தெரியாதா? உனக்கு தெரியாதா? மைக்கேல் பீபர் தெரியுமா தெரியாதா? மைக்கேல் பீபர் தெரியுமா? அப்படி ஒரு சிங்கர் இல்ல. இவர் உசார் ஆயிட்டாரு. இல்லைன்னு சொல்லி நம்ம மாறதுக்கு வந்து இல்ல அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைங்க. ஆனா ஜஸ்டின் ஜாக்சன் அப்படின்னோடனே அவரு அதெல்லாம் தெரியுமா எனக்கு. ஜஸ்டின் ஜாக்சன் மைக்கேல் பீபரா. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் என்னடா நான் மூத்த இப்படி பண்ணுறேன், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு கிண்டல் பண்ணுறீங்களா, என்னோட வயசை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தா இவர் ரிட்டையர் ஆகிட்டார்ல, ரிட்டையர்மெண்ட். நான் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறனால தானடா உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு, பாடுறா கபாலி எப்படி போனானோ அப்படியே திருப்பி வந்திருக்கேன் கலாபிடா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 ஃப்ளோர் கீழே இவரோட ஜாகிங் போகிற ஒருத்தர் இருக்காரு, அவரோட வீட்டில் அவரோட அக்கா, அவங்க பெட் ரிட்டன் படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், யாராவது இருந்தால் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் ஹோமில் வேலை செஞ்சீங்க தானே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் மேடம்னு சொன்னோடனே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய மனுஷன் தெரிஞ்ச கான்டாக்ட்ஸுக்கு எடுத்து இப்படி ஒரு வேலை இருக்குது வந்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை பண்ணுறீங்களான்னு சொல்லணும். இவர் பார்த்தாரு 2000 ringgit salary, மாதம் 2000 ringgit salary இவருக்கு பார்த்துருக்காரு. 2000 ringgit பக்கத்து விட வேறு இருக்குது. இதை இன்னொருத்தங்களுக்கு சொல்லி பண்ணுறதுக்கு நம்மளோட பவரையும் நம்ம வீட்டில் இருக்கிற முண்டங்களுக்கு காட்டுற மாதிரி ஆயிரும்.
கீழே வேறு இருக்குது, பார்ட் டைம்னு வேறு சொல்கிறாங்க. காலையில் போய் அந்த அம்மாவை குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சோறெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு அவங்கள ஒரு 5 நிமிஷம் இருந்து பேசிட்டு வர்றது தானே வேலை. நான் ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு நக்கலாக இருக்குது, இப்போ பாடுறா அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு எனக்கு. நான் சொல்கிறேன் எதுக்கு, அதான் ரிட்டையர் ஆகிட்டு இல்லை, உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யாருக்காவது அந்த வேலையை மாற்றி கொடுத்துட்டு பேசாமல் இருன்னு சண்டை. என்ன நினச்ச, நான் போய் இருந்தால் தானே இருக்குது 2000 ரிங்கெட்னா சும்மாவா, நீ தருவியா நீ தானே எனக்கு அப்போ 2000 என்ன நம்மக்கிட்ட 2000 கேட்குறேன் அப்படின்ட்டு சரி போ அப்படின்ட்டு முதல் நாள் நல்லா க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கருப்பு மாஸ்க் எல்லாம் போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு உந்த கதில் பாய் அப்படின்ட்டு போகிறாரு. எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு. நல்லா பாருங்கள், 8 மணிக்கு வேலை, 7:55க்கு இறங்கிட்டார். கீழ் ஃப்ளோர் தான். அப்போ மிஸ்டி சொல்லுது சரி ஆன்ட்டியும் போயிட்டாங்க, இப்போ டீ ஊற்றுருவா அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்டி வந்து தண்ணி கொதிக்க வைக்குது, டீக்கு தண்ணியை ஹீட் பண்ணிகிட்ருக்கு. இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். எப்படி 3 மினிட்ஸ் ஆகும் தண்ணி கொதித்து பபுள்ஸ் வர்றதுக்கு. மிஸ்டி தண்ணியை கொதிக்க வைக்கிது. நான் இப்படித்தான் டிவி எடுத்து இப்படி இந்த ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுறேன். 7:55க்கு இவர் போனார், 8 மணிக்கு தான் வேலை. 7:59க்கு பெல் அடிக்குது. வேலை ஆரம்பிக்கிறதுக்குன்னு 1 மினிட் இருக்குது, பெல் அடிக்குது. டிங் 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 டிங். யார் அவன் காலங்காத்தால் வந்து பெல் அடிச்சுக்கிட்டு இப்போ என்ன அப்படின்ட்டு நான் போகிறேன். நானும் மிஸ்டி ஒன்றா போய் கதவை அப்படி திறக்கிறோம். யார் ஒருத்தர் நிற்கிறான், எனக்கு அந்த இதில் சரியாக தெரியலை யாருன்ட்டு இப்படி கண்ணை இது பண்ணிட்டு பார்க்குறேன். அவனை உருவத்தை பாருங்கள், கருப்பு க்ளவுஸ் போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான், மூஞ்செல்லாம் மலையில் நனைஞ்ச மாதிரி தண்ணி தொப்போம், தண்ணியில் நனைஞ்ச மாதிரி வேறுக்குது. நாங்கள் கதவை திறக்கிறோம், அந்த மாஸ்க் அப்படி கலட்டி தம்பி யாரா நீ, யாரா, நான் தாண்டா உங்க அம்மா, என்ன சொல்லு அப்படின்னு மூச்சு வாங்குது. அவளை வர சொல்லு, எதுக்கு இவ்வளோ எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு. உதவிக்கு ஆள் வேணும்டா, கிளவி ரொம்ப குண்டா இருக்கு, என்னால் தூக்க முடியலடா. என்ன சொல்ற, உனக்கு வேலை 8 மணிக்கு தானே. நான் 8 மணிக்கா குளிக்க வைக்கணும்டா. கிளவியை தூக்கி இப்படி வச்சுட்டு வந்திருக்கேன்டா, அது படுக்கவும் மாட்டேங்குது. அனுப்புடா சீக்கிரம் அனுப்புடா. அந்த பாட்டி வந்து இப்படி ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு இப்படி குண்டா வேற இருக்காங்களா, ஸ்டிஃபாக உடம்ப பிடிச்சிட்டு அட்டம் பிடிச்சிருக்காங்க. இவர் நான் பெரிய கேர்டேக்கர் யாருன்னு நினைச்சேன். கேர்டேக்கர் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய கேர்டேக்கர் தெரியுமா அப்படின்ட்டு அந்த கிழவியை புரட்டுறதுக்கு ட்ரை மொத்த வெயிட்டையும் கொடுத்து. இது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலை இல்லை. இடுப்பு வலி எல்லாம் வந்து முகமெல்லாம் இதாகி இவளை கூப்பிடணுன்னே மிஸ்டி இந்த கொதிச்ச தண்ணியை நிப்பாட்டிட்டு இருங்க ஹரி வர்றேன் அப்படின்ட்டு இவர் ஒரு க்ளவுஸை தூக்கி போட்டு மாஸ்கை போட்டுட்டு 2 பேருமா ஓடுறாங்க. அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், அப்போ அம்மாவுக்கு 2000, மிஸ்டிக்கு 2000, ஆக மொத்தம் 4000 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, இப்போ 4000 ரிங்கெட் சேலரி வரப்போகுது. 12 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். 12 மணிக்கு வேலை முடிஞ்சிருந்தேன் நான். 8 மணிக்கு மிஸ்டியை கூட்டிகிட்டு கீழே போனவன் 8:30க்கு வர்றாங்க 2 பேரும். எப்படி 2 பேரும் பார்த்தா என்ன அப்படின்னு கேட்டு அவர் சொல்றாரு, வேணா தம்பி, அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லிட்டு வந்துட்டேன், ஆளை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன், மாப்பிள்ள இதைத்தானே நான் நேற்று சொன்னேன், சண்டைக்கு வந்தேன், என்கிட்ட 2000 கேட்டேன், இப்போ நீ கூட 2000 நானு மன்னிச்சிடுறா ஹெல்ப் பண்ணி பாய்ஸ் தூக்கி தருவாங்க, அதான் பிரச்சனை. அதெல்லாம் இப்போ கூட பாருங்க, கீழே விழுந்து வீச்சையில் மண்ணொட்டலுங்கிறேன். பாய்ஸ் யாரு தூக்கி கொடுத்தாலும் அப்போ உனக்கு வயசு 50, இப்போ உனக்கு வயசு 60. ட்ரை பண்றீங்க. இவர் பார்க்குறாரு, நான் விடாமுயற்சி குஷ்பரூப வெற்றிடா, நான் மறுபடியும் ஏதாவது வெள்ளிசா ஒரு கிளவி கிடைக்குதான்னு தேட போறேன். ஆனா உலகத்துல இது கொடுமை எங்கேயும் நடக்காதுங்க. ஒரு கிளவியை தூக்க ஒரு கிளவியவே வேலைக்கு எடுத்தாம வர்றது இல்ல. அவர் என் மேல நம்பிக்கை வச்சுட்டாரு. ஹோம்ல வர 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. இவர் வெள்ளிக்கிழமை மிஸ்டியை வச்சு வெள்ள முடியெல்லாம் பிடிக்கி கொஞ்சம் அவன்
வயசு போய் சொன்னா 55 இருந்தார். உங்களுக்கு எத்தனை வேணும்? நான் சொன்னேன் 54. பரவாயில்ல, என்னை விட 2 years younger. வயசு கழிச்சு பாருங்க அதனாலவே நான் சொன்னேன். இன்னும் வரைக்கும் தெரியாது அவருக்கு நான் அண்ணன் 2 வர கூப்பிடுறேன். அந்த ஆளுக்கு அம்மா வேலைக்கு எடுத்தவருக்கு வயசு 55, அவருக்கு இவனுக்கு 60. சரியா? அவர் யார பாத்துக்கிறது கொண்டே கூப்பிட்டாரு? அவரோட அக்கா. நீ அவருக்கு யாரு? இல்ல, அந்த ஆண்டிக்கு வந்து 76 வயசு. ஏதோ மூத்தாங்க. ஒரு பாட்டியை பார்த்துக்க ஒரு பாட்டியை வேலைக்கு எடுத்தார் ஒருத்தர். இப்போ நக்கல் பண்ணா தப்பு அவர் மேல இல்லை. அவர் கேட்டிருக்காரு இன்டர்வியூல, நீங்களே வர்றீங்களா, உங்களுக்கு எத்தனை வயசுமா? இவர், உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 55. அப்போ எனக்கு 54. இவர், ஓ 54 பரவாயில்லையே, ஓகே ஓகே, அப்போ நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கீங்க. ஆளை விட்றா சாமி, நீ சொல்லிட்டு வரும்போது அவர் மனசுல என்ன நினச்சிருப்பாரு? என்ன நினச்சிருப்பாரு அவர் பாத்ரூமில் போய் உட்காந்து யோசிச்சிருப்பாரு, போய் சொல்லிட்டான் போல இருக்கு. 54. இப்பயும் கீழே நடக்க போகல, அவரை பார்த்தாலாம் இவர் இப்போ வாக்கிங் கீழே ஸ்விம்மிங் பூல் கிட்ட வாக்கிங் போகும்போது அவர் வருவார். மனசாட்சி இல்லாமல் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு 5 வயசு மூத்தவன் அவரை போய் அவர் கொஞ்சம் அவரோட வயசுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி தான் காட்டுவார் அவரோட. அவர் அப்படி. இவரோட தோற்றம் வந்து 60 வயசுன்னா டக்குன்னு 60 வயசுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படி கிட்ட போய் உத்து பார்த்தா சொல்லலாம் 60 ஆவான்னு. அவரு அது கிட்ட வந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க கூட. என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் ஒரு சேவை எடுக்கிறது. கடைசியில் பார்த்தா ஆமா, ஒரு கிழவியா 2 கிழவி போய் தூக்கி விட்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் என்ன இவ்வளோ கேட்டேன் ரகசியமா அதுவும் அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் தூக்கி பாருங்க வர்றதுக்கு முதல்ல அவனுக்கு. அவர் சொல்லியிருக்காரு, நீங்க வேணும்னாமா நாளைக்கு நீங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் வந்து எங்க அக்காவை கொஞ்சம் தூக்கி பாக்குறீங்களா? நானு what nonsense you are talking about me? 10 years experience கிளவிய புரட்டுறதுல என்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க? அவர் நம்பி தருவா. அடுத்த நாள் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுக்கு மரியாதை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் தான் வேலை இருந்திருக்கலாம். 7 நிமிஷத்தில் ஓடி வந்துட்டாங்க. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் போய் கிளவியை புரட்டி போட்டதுக்கப்புறம் இவர் அடுத்த நாள் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் மிஸ்டியை கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. என்ன வரமாட்டியா கூப்பிட்டா? ஆளுக்கு 1000 வந்தீங்கன்னா உனக்கு 1000 தருவேன். நீ அவனை நம்பிக்கிட்டே இரு, அவன் பாக்கெட் பண்ணி தருவான் தரமாட்டான். வந்தீன்னா 2 பேருமா சேர்ந்து கிளவியை புரட்டி போட்டோம்னா உனக்கு 1000 எனக்கு 1000. மிஸ்டி சொல்லியிருக்கு, ஏய் யாரை மிரட்டுற, உன்னைய புரட்டிடுவேன் நான் பேசாம இரு. அப்படின்னு சொன்னாரு. நீங்க யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டி வாங்க, நான் 2000 தான் எனக்கு தர முடியும். அப்பதான் வந்து கேட்டேன், நான் பாரு போவாங்க. கடைசியில் இவர் நான் வந்து வேணவே வேணாம், நீ ரிட்டையர் ஆயிட்ட. இப்போ அப்போ நான் சொன்னேன், இப்போ நீயே சொன்னாலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுல்ல, உடம்பு உண்மையை சொல்லிச்சுன்னா அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் தம்பி, அப்படி ஒத்துக்கிட்டா இப்போ கூட ஒத்துக்க முடியல மனசுக்குள்ள. ஆனா அதுக்கு அந்த போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தம். 2 நாள் எனக்கு அந்த மேல் வலி. அவங்கள தூக்குறதுக்காக இப்படி 60 வயசுல முக்குனதுக்கு 2 நாள் இவர். ஆனா அவங்கள பார்க்க நல்லா உடம்பா நாள் மாதிரி தெரியல, தூக்கிடலான்னு இருந்துச்சு. அவன கால்கள் அப்படி ஆயிட்டு அவங்களுக்கு நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க, 2000 வெள்ளி சம்பளம் கிடைக்கும், நம்ம கெத்து மறுபடியும் நான் வேலைக்கு போகிறேன் பார்த்தியான்னு கெத்து காட்டலான்னு ஒரு 30 நிமிஷம் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு 100 வெள்ளி செலவு வச்சான். இவருக்கு கஷாயம் வாங்கி கொடுக்கறது என்ன, பெனடால் வாங்குறது என்ன, பாம் வாங்குறது என்ன, அந்த மருந்து மீன் குழம்புன்னு சொல்லி ஒரு ஃபிஷ்ஷில் ஒரு மருந்து குழம்பு வைப்பாங்க, அது சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜி வரும், அது வாங்கி கொடுக்கறது என்ன. நான் சொன்னேன் 2000 வெள்ளிக்கு எனக்கு ஆசையை காட்டி போட்டு 100 வெள்ளிக்கு செலவு வச்சிட்டாரு. அப்போ அவர் பார்த்தாரு, நம்ம பரவாயில்ல இந்த டைமில் வாங்கி இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தாதான் உண்டு அப்படின்னுட்டு, தம்பி தலை கிருன்னு வருது, என்ன அந்த கஷாயம் போட்டு கொடுக்கவா, அந்த அந்த இது போட்டு கொடுக்கவா, என்ன வேணும், தலை கிருன்னு வருது, சீஸ் வாங்கி தரியா? நான் யோசிப்பேன் 1% சுகர் இருக்கிற ஜூஸ். அதான் தலை சுத்துனா சீஸ் திங்கணுமா, எந்த ஊர்லையா இருக்கேன்? அப்புறம்
சரி நான் இப்போ கடைக்கு போகிறேன், உனக்கு தலை சுற்றுது, நான் சீஸை வாங்கிட்டு நானும் நம்பிட்டேன் இவனை எப்படியா தேத்திடுவான். சீஸை வாங்கிட்டு வரும்போது ஒரு கடைக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாரு, தம்பி அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் கடையில் 1% சுகர்னு போட்டு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று இருக்கும், அதையும் வாங்கிட்டு வா. எதுக்கு? அவளுக்கும் கிருகிருன்னு வருதா. இது சரி. அப்புறம் வரும்போது 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா. எதுக்கு? அது குடிச்சா எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு எனக்கு திரும்பி கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. என்னை ஏமாற்றி வயசை குறைச்சி காட்டுறதுக்கு. ஐயோ சொன்ன நிறைய இருக்குன்னு. ஆனால் நீ என்ன நினைக்கிறேன், எனக்கு இப்பயும் அதான் நினைப்பு. எனக்கு 33 வயசு பாருங்க இவர் சொல்றாரு, தம்பி நீ என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் என் மைண்டு எனக்கு இன்னும் 33 வயசுன்னு தான் சொல்லுது. நான் எனக்கான்னு கேட்டோட இல்லை எனக்கு அப்படிங்களா, ஏன்னா எனக்கே 33. அப்படி நினைக்கணும்டா. எனக்கு 33, உனக்கு 33 நினைச்சுக்காரு. நீ 13 நினைச்சுக்க, அப்பதானே நான் 33க்கு வர முடியும். அப்படி நினைக்கணும், அப்பதான் சோர்ந்து போகாது மனசு. அப்ப என் கிளவிய புரட்ட முடியல. அது அப்படி நினைச்சுதானே போனேன். ஏன் அப்படி நினைக்கணும் தம்பி, அப்பதான் சோர்ந்து போகாது. அப்படி நினைச்சு அப்படி வீரப்பா பேசிட்டு தான் கிளவிய புரட்ட போனாரு. ஆனா முடியல. ஸோ என்ன நினைச்சாலும் என்ன மனசுல நினைச்சாலும் சொல்லுவாங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு. ஆனா கிளவிய புரட்ட முடியல. அந்த வயசுக்கான வேலையை செய்யணும். அதை விட்டு இப்போ ரீசெண்டாக கிளவிய புரட்டியெல்லாம் முடிஞ்சாச்சு. ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி கொடு, நான் தான் பாரு பையன் குமரி ஆகி காட்டுறேன்னு 10 தான் துள்ளினாரு. முட்டி வீங்கி போச்சு. 2 3 நாளாக நடக்க போகல, முட்டி வீங்கி போச்சு 10 தடவை ஸ்கிப் பண்ணதுக்கு. இவங்களை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். அப்பா அவ்வளோதாங்க வீடியோ. இவங்க லீலைகள் எல்லாம் சொல்லிட்டேன். ஆமாம் எல்லாம் சொல்லிட்டேன். இவ்வளோதான் இவங்களோட லீலைகள். இன்னைக்கு இவ்வளவுதாங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது. எங்கள் vlog சேனலில் சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்சுன்னு 100 days 100 vlogsன்னு ஒரு சீரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். போய் பாருங்கள், போய் பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோஸில் வந்து சந்திக்கிறோம். ஃபேன் இருந்தால் ஃபேன், ஏசி இருந்தால் ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு படுங்க. நாளைக்கு காலையில் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டு நம்ம ஷோவை பார்த்துக்கிட்டே பண்ணுங்கள். நல்ல கனவு வரும். கனவுலையும் நாங்களே வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்ஸ்டிக் ஃபேமிலி. நன்றி, வணக்கம்.